முதலமைச்சரை பொறுத்தவரை போன ஆண்டு 1000, 1500, 2000 இதுக்கு முன்னாடி வாங்கின விவசாய பொருட்கள் இன்னைக்கு திடீர்னு அம்பானியோ அதானியோ ஆகல, அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன லாஜிக்குங்கண்ணா? ஒரு ஆண்டு கொடுப்போம், அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றாங்க. நீங்க பொங்கல் நல்லா கொண்டாடணும், அதுக்காக 1000. அப்ப இந்த ஆண்டு பொங்கல் நல்லா கொண்டாட வேண்டாமா? மாநில அரசுக்கு நிதி சுமை என்பது கட்டுக்கதை. 90,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறீங்க. அடுத்த ஆண்டு 1 லட்சம். பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சியை விட்டு விலகுங்க, அடுத்து ஆட்சி இன்னொருத்தர் கொடுங்க, அவங்க பண்ணுவாங்க. அதனால் முதலமைச்சருடைய இந்த காரணத்தை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. விவசாய பெருமக்களுக்கு பொங்கலுக்கு வெறும் 103 ரூபாய் கணக்கு அவங்க சொல்றது எல்லாம் சேர்த்து. அதுவும் போனா 40 ரூபாய்க்கு அந்த பொருள் பொறாது. அதற்கு மாநில அரசு கிட்ட எதற்காக அவங்க கியூல வந்து வெயில் நின்று நீங்க கொடுக்கிற பொருள் எதற்கு வாங்கணும்? சூம்பி போன கரும்பு வாங்குறதுக்கு மக்கள் வந்து நிக்கிறாங்களா? அதனால் முதலமைச்சருக்கு வலியுறுத்துகின்றோம், உடனடியாக பொங்கல் பரிசு தொகையை அறிவித்து நீங்க கொடுங்க, அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க. 2 நாள் வேலை இது மனசு வச்சீங்கன்னா முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். அண்ணா இத டீட்டெயிலா பேசிட்டு வந்த கோயம்புத்தூர்ல